10வது இடத்துல ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டி இருக்கக்கூடிய தாரிகா சல்மான் ஒரு மிகப்பெரிய புயலையே ராணிப்பேட்டை தொகுதியில் வீசி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தாரிகா சல்மான் அவர்களுடைய உழைப்பு கடுமையா இருந்தது. பிற அரசியல் கட்சிகளை நடுங்க செய்யற அளவுக்கான ஒரு வளர்ச்சி ராணிப்பேட்டை தொகுதியில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த தொகுதியை நாம் தமிழர் கட்சி கைப்பற்றும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தாரிகா சல்மான் அவர்களுடைய குடும்பத்தார் அத்தனை பேருமே களத்தில் இறங்கி வேலை பார்த்திருக்கிறாங்க. தைரியமாக கல்குவாரியை எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரு நபரா, ஒரு துணிச்சல் மிகுந்த பெண்ணா அந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பேருமே பார்த்து வியக்கிறாங்க தாரிகா சல்மான் அவர்களுடைய தைரியத்தை, துணிச்சலை. நிச்சயமாக ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் தாரிகா சல்மான் வெற்றி பெறுவா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அடுத்ததா 9வது இடத்துல கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட மரிய ஜெனிபர் அவர்கள் இருக்கிறாங்க. கன்னியாகுமரி தொகுதியில் நாம் தமிழர் கட்சிக்கு நாளுக்கு நாள் ஆதரவு வலையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. குறிப்பா ஆரல்வாய் மொழியில மரிய ஜெனிபர் அவர்களை ஆதரிச்சு அண்ணன் சீமான் பேச வந்தப்ப ஆயிரக்கணக்கில் மக்கள் திரண்டாங்க. ஒரு பெரிய அளவில் அது பார்க்கப்பட்டது. மேலும் கன்னியாகுமரியில் ஓராண்டுக்கு முன்னாகவே மரிய ஜெனிபர் வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டாரு. அந்த ஓராண்டு முழுவதும் கன்னியாகுமரி பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை திருமண நிகழ்வுகள், வீட்டு விசேஷங்கள், அத்தனை மக்களுடைய இன்ப துன்பங்கள் அத்தனையிலுமே போய் பங்கு பெற்றிருக்கிறார் மரிய ஜெனிபர். இதன் காரணமாகவே பெரிய அளவிலான ஒரு ஆதரவு மரிய ஜெனிபர் அவர்களுக்கு இருக்கு. கன்னியாகுமரியில இயற்கை வளங்கள் அழிக்கப்படுறதும், மலைகள் உடைத்து கல்குவாரிங்கிற பேர்ல கடத்தப்படுறது, இதெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியா நாம் தமிழர் கட்சி இருப்பதனால் மரிய ஜெனிபர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி காத்திருக்கிறதா சொல்லப்படுது.